ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஆல். அந்த வீடியோ இன்னும் யாரும் பார்க்கலன்னா பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டமான விலாக் தான் வித் ஒரு ரெசிபியோட கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் பண்டிகை, அதனால் நாங்கள் இந்த வீக் வந்து நான்வெஜ் செய்யலை. ஸோ சாட்டர்டே நைட் அன்னைக்கு சுண்டல் வந்து ஊற வச்சுட்டேன். சண்டே அன்னைக்கு சுண்டல் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இந்த டே டைமில் ஒர்க் பண்ணுறதை விட நைட் டைமில் ஒர்க் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவள் தூங்கினதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாக நான் என்னோடய வேலையை பார்க்கலாம். ஏன்னா எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவள் முழிச்சிருந்தானா அவள் கூட சுற்றுறதுக்கே எனக்கு டைம் சரியாக இருக்குது. ஸோ அவள் தூங்கினதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய கிச்சன் க்ளீனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு ஏதாவது காய் கட் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்தால் கூட நைட்டே பண்ணி வச்சுருவேன். சரி, சுண்டலுக்கு எப்படி மார்னிங் எழுந்திரிச்சு வெங்காயம் வந்து நிறைய உளிக்கணும், அதனால் நைட்டே அதை தெளித்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நைட்டே அந்த ஒர்க்லாம் பார்த்துட்ருந்தேன். மெயினாக அவள் தூங்கும் போது நான் இந்த ஒர்க்லாம் பார்த்தேன்னா எனக்கு மார்னிங் எழுந்து சமைக்கும் போது கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்டு அவள் கூட கொஞ்சம் விளையாடுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்னிங் ஃபுல்லாக பாப்பா கூடயே விளையாண்டுட்டு எனக்கே ரொம்ப டயர்டாயிரும். அவளும் டயர்டாகி ஈவினிங் எப்போவுமே நைட் வந்து 7 o'clock தூங்கிடுவாள். சரி, அவள் தூங்கினதுக்கப்புறம் எனக்கு ஒரு 10 o'clock வரைக்கும் ரொம்ப டைம் இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் நான் என்னோடய வேலை எல்லாத்தையுமே பார்த்துப்பேன். சண்டே மார்னிங் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து சுண்டல் வேக வச்சுட்டேன். குக்கரில் தான் விசில் விட போகிறேன். ஸோ அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே சுண்டல் குழம்பு வைக்கும் போது லைட்டாக புளி ஊற்றி தான் வைப்பேன். சரி, இந்த தடவை நான்வெஜ் செய்யலை, சண்டே அன்னைக்கு பண்ண போகிறேன், நான்வெஜ் மாதிரியே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மட்டனுக்கு எப்படி ட்ரை பண்ணணும் அதே மாதிரியே தான் இதுக்கும் மசாலா ரெடி பண்ணேன். நானே இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். பட் டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. சேம் வந்து நான்வெஜ் குழம்பு மாதிரியே தான் இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே நார்மலாக பண்ணுறதை விட டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணால் அது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து சொதப்புனது கிடையாது. நார்மலாக டெய்லியும் பண்ணுறது கூட அது லைட்டாக சொதப்பிடும். குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அது கூட ஜீரகம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் எப்போவுமே குக்கிங் பண்ணும்போது கரெக்டாக அங்கேயே நின்று அந்த ஒரு ஒர்க்கை மட்டும் பார்க்க மாட்டேன். சைட் பை சைட் ஏதாவது வேலை இருந்தாலும் அப்படியே பார்த்துப்பேன். வெசல் வாஷ் பண்ணிடுவேன். இல்லை ஏதாவது காய் கட் பண்ணணும் அது மாதிரி எது இருந்தாலும் அப்போயே பண்ணிடுவேன். சரி, இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணிருந்தேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டல் வந்து எப்படியும் 7 to 8 விசிலாட்ட வரணும். அது வரதுக்குள்ளே அப்படியே இந்த மசாலா ரெடி பண்ணிட்டோம்னா குழம்பு தாளிக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கும் ஒன்றாவே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது கூட சிக்கன் மசாலா 3 டீஸ்பூன், கறி மசால் 3 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு தேங்காய் பூ வந்து ஒரு கை அளவு போட்டு ஆற வச்சிடலாம். சுண்டலும் ஒரு 8 விசில் பக்கம் வந்துருச்சு. அதை இறக்கி வச்சுட்டு பாப்பாவுக்கு அப்படியே ராகிக்கூழ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த வெங்காயம் வந்து ஆறுறதுக்குள்ளே அவளுக்கு ராகிக்கூழ் ஊட்டிட்டு வந்துட்டோம்னா குழம்பு வைக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இல்லைனா அவளுக்கு மார்னிங் எழுந்தோடனே ரொம்ப பசிக்கும். இப்போவே அவள் என் கையில் தான் இருக்கா, இடுப்பு விட்டு இறங்கவே மாட்டா. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஊட்டிட்டு வந்துடலான்ட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு கூழெல்லாம் கொடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். அவர் கொஞ்ச நேரம் பார்த்துப்பார். அதுக்குள்ளே குழம்பு வைக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கறி லீஃப் போட்டுட்டு ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி போட்டுட்டு அது கூடவே எக்ஸ்ட்ரா காரத்துக்காக சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு, தண்ணி எந்தளவுக்கு கொஞ்சம் அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ப்ளெயின் வாட்டராக ஊற்றுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி சுண்டல் வேக வச்சுருப்போம்ல அந்த தண்ணியே இதில் ஊற்றிக்கலாம். நம்ம சுண்டல் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் வேக வைப்போம். ஸோ அதில் இருக்க தண்ணியே நல்லா இதில் ஊற்றிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஸோ அந்த தண்ணி ஏன் வேஸ்ட் பண்ணணும், அதையும் இதிலேயே சேர்த்து ஊற்றிட்டேன். சுண்டல் ஊற வைக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஊற வைப்பேன். ஏன்னா கொஞ்சம் தாளித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ப்ளெயினாக கொடுத்தா சாப்பிடுவா. ஸோ எக்ஸ்ட்ரா வேக வச்சு அதையும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் இதில் போட்டுட்டேன். அவ்வளோதான். இது நல்லா கொதித்து வந்துருச்சுன்னா இதோட ராஸ்மெல் போச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நாங்கள் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து மசாலா சேர்த்துக்கிட்டேன். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன அளவு போட்டாலே போதும், இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே சைட் பை சைடு வந்து காலிஃப்ளவருக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட ரெசிபி வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
ஃபைனல் டச்சாக கொரியாண்டர் லீஃப் போட்டு இறக்கிடலாம். இதோட ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் வித் சுண்டல் குழம்பு, காலிஃப்ளவர் தொக்கு. இது 3மே சூப்பர் காம்பினேஷனாக இருந்துச்சு. நான்வெஜ் மாதிரியே தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா டேடியும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் கலைச்சி போட்டுருவாங்க. நமக்கு அதை பார்த்துட்டே இருந்தாலும் கண் உறுத்திட்டே இருக்கும். அதை அந்த இடத்துல எடுத்து வச்சிடணும். சரின்னு அதையும் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் வந்து ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்கள பார்க்க போகணும். சரின்னா அப்புறம் ஈவினிங் அங்கே கிளம்பிட்டோம். அவங்களையும் பார்த்துட்டு வர வழியில் இந்த க்ராக்கரி ஷாப் பார்த்தேன். இது ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கேன். ஹஸ்பண்டுக்கு அங்கே வண்டியை நிறுத்த சொன்னால் நிறுத்தவே மாட்டாங்க. இன்றைக்கி எப்படியோ அடம் பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி சண்டே தானே, அப்படியே கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலான்ட்டு அங்கே இறக்கி விட்டால் என்னோட அவர் தான் பயங்கரமாக எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தார். நான் எதுவுமே செலக்ட் பண்ணல, அவர் தான் எல்லாமே செலக்ட் பண்ணார். ஷாப்புக்குள்ளே போனோடனே முழு சந்திரமுகியாக மாறிட்டார். ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இது எடுத்துக்கோ அது எடுத்துக்கோன்னு ஒவ்வொன்றா காமிச்சிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு என்னமோ ரேட் வந்து அவ்வளோ செட் ஆன மாதிரி தெரியல. அதனால் நான் எதுவும் செலக்ட் பண்ணல. அவருக்கு பிடிச்ச திங்ஸ் மட்டும் 2-3 வாங்கினாங்க. ஆனால் அங்கே நிறையா டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரேட் பார்க்கும்போது ரொம்ப ஹையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக கடையை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். எல்லா வெரைட்டிஸ் பிளாஸ்டிக்ஸு, கிளாஸு, பீங்கான் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஜார்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பழைய ஆன்டிக் மாடல் மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரெண்டிங்காக அந்தளவுக்கு எதுவும் இல்லை. பட் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக்ஸ்லேயே நிறையா இருந்துச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. நான் வாங்கின திங்ஸ்லாம் காட்டுறேன். நான் எதுவுமே செலக்ட் பண்ணல, எல்லாமே ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணது தான். இந்த பிளேட்டு, சர்விங் பிளேட்டு, இது வந்து குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. 70 ருபீஸ் சொன்னாங்க. 70 ருபீஸ்க்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அவர் தான் நல்லா ஒர்த்தாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா கிளாஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் வந்து ஜஸ்ட் 40 ருபீஸ் தான் சொன்னாங்க. எனக்கு என்னமோ இது 40 ருபீஸ்க்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதனால் அது வாங்கிட்டேன். இந்த மக்கு 30 ருபீஸ் தான் சொன்னாங்க. நான் ஆன்லைன்லலாம் பார்த்துருக்கேன் 70 to 80 வரும் ஒரு மக்கு. இது வந்து 30 ருபீஸ் தான் சொன்னாங்க. குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. வீடியோ அப்படியே மண்டே கண்டினியூ ஆகுது. மண்டே ஆஃப்டர்நூன் நான் கோவில் ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா பக்கத்தில், அதனால் வீடு கொஞ்சம் வந்து டீப் க்ளீன் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அப்படியே அதை உங்களுக்கு காட்டலான்ட்டு வீடியோ ஷூட் பண்ணேன். எப்போவுமே க்ளீனிங்னால் ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா கிச்சனில் தான் அதிக ஒர்க் இருக்கும். நான் ஆல்ரெடி ஓரளவுக்கு க்ளீனாக தான் வச்சுருப்பேன். பட் டஸ்ட் வந்து அதிகமாக இதாயிரும். அது மாடியில் இருக்கனால ஈஸியாக டஸ்ட்லாம் வந்து செட் ஆகிடும். ஸோ எல்லா திங்ஸும் அப்படியே எடுத்து வச்சுட்டு அங்கங்கே ஒரு 4 பாத்திரம் நகர்த்திட்டு அதுக்கு அங்கே இருக்க டஸ்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை அந்த இடத்துல அப்படியே செட் பண்ணி வச்சுருவேன். நான் மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த வாட்டர் வந்து அவ்வளோ இருக்காது, அப்படியே துடைக்க காஞ்சிரும். ஸோ அதனால் ஈஸியாக அப்படியே துடைச்சிட்டு அந்த பாத்திரத்தை அப்போவே அந்த இடத்துல எடுத்து வச்சிட்டேன். இது அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது, அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுனால ஈஸியாக தான் இருக்குது. பட் டஸ்ட்டுக்காக மட்டும் கொஞ்சம் எல்லாத்தையும் துடைச்சி எடுத்து வச்சுட்டேன். வாஷ் பண்ண வெசல்ஸும் அப்போ அப்படியே எடுத்து கமுத்திட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், அதையும் பண்ணிட்டேன். நான் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன்னா உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும். நான் ஸ்லோ மோஷனில் எதுவும் போடலை, ஆல்ரெடி அவ்வளோ ஸ்லோவாக தான் பண்ணுறேன். ஏன்னா பாப்பா தூங்கிட்டு இருக்கா. நான் கொஞ்சம் ஏதாச்சும் நகர்த்துற சவுண்ட் கேட்டாலே உடனே எழுந்திரிச்சிருவா. பட் இதான் டைம் இருக்குது, அவள் தூங்கும் போது தான் பண்ணிக்க முடியுங்கனால கொஞ்சம் வந்து அப்படியே சவுண்ட் கேட்காம மெதுவாக எல்லாத்தையும் நகர்த்தி வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்.
நான் எப்படியோ நல்ல வேளை நான் ஒர்க் முடிக்கிற வரைக்கும் அவள் எழுந்திரிக்கவே இல்லை. ஆனால் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு போய் உட்காரும்போது மேடம் எழுந்திரிச்சிருவாங்க. நமக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இருக்குது. ஒர்க்கை முடிச்சுட்டு திருப்பி அவள் கூட வந்து விளையாடுறது ஓடுறது இதே டைம்ஸ் பாஸ் ஆயிரும். நான் இங்கே வச்சுருக்க திங்ஸில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லாமே டியோடாப்பில் வாங்கினது தான். இந்த டப்பாவில் வந்து நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக்லாம் போட்டு வச்சுருந்தேன். சரி அதையும் மாற்றிடலாம், அசிங்கமாக தெரியுதுங்கிறதுக்காக அதை ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் மாற்றி வச்சிட்டேன். இந்த ப்ளூ கலர் ப்ராடக்ட் வந்து நான் ஆல்ரெடி டியோடாப்பில் காமிச்சிருப்பேன். அந்த ட்ரிபிள் லேயர் மாதிரி இருக்குல்ல, அதுதான். இது வந்து ஆனியன்லாம் போடுறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த மாதிரி வெசல்ஸ்லாம் வச்சுக்கலாம், பாத்திரம்லாம் வச்சுக்கலாங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். விசில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு மக்கில் தண்ணி ஊற்றி இப்படி போட்டு வச்சிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரை ஆகாது. டக்குன்னு எடுத்து குக்கர் யூஸ் பண்ணும்போது அந்த விசில் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்குற இதில் முக்கால்வாசி வந்து எல்லாமே டியோடாப்பில் வாங்கினது தான். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த எல்லா ப்ராடக்ட்டும் மாற்றிட்டு டியோடாப்பில் வாங்கினதை வச்சு எல்லாமே கிச்சனையே மாற்றிட்டேன். எல்லாமே நான் இப்போ ஒரு 2 வீக்ஸ் மேலே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, பார்க்கவும் கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்குது. அவ்வளோதான். நான் அந்த இடத்துல வந்து அதிகமாக திங்ஸ் வச்சுக்க மாட்டேன். ஜஸ்ட் ஆயில், உப்பு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற நைஃப், அவ்வளோதான் அந்த இடத்துல வச்சுருப்பேன். ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, அதிகமாக வந்து நம்ம பிளேட்ஸு பாத்திரம்லாம் அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம எவ்வளோ பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான், எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் வச்சுருப்பேன். இதுவே சில பேருக்கு பார்த்தா அதிகமாக தெரியும். அவ்வளோதான். இந்த வீடியோவை இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, stay tuned. Bye. Thanks for watching.